பார்க்க போகிறோம். ஒரு பயங்கரமான வீடை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அந்த வீட்டை பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியாது. இப்போ போய் என்னென்னு பார்க்க போகிறோம். நாங்கள் 2 பேர் தான் வந்திருக்கோம். காட்டுறேன், யாருன்னு காட்டுறேன் பாருங்கள். நானும் இவனை மட்டும் தான் வந்திருக்கோம். இங்கே என்ன நடக்க போகுதுன்னு தெரில. பார்ப்போம். வீடு அங்கே இருக்குது. எங்கள் லைட் வச்சு காட்டுறேன் பாருங்கள். எதுதான் தெரில. சரி, கிட்ட போய் உங்களுக்கு காட்டுறேன். இருங்க. இது வீடுன்னு சொல்கிறதா என்னன்னு சொல்கிறதா இந்த எவ்வளோ பெருசு இருக்குது. இது வீடு கிடையாது, இது ஒரு ஹாஸ்டலு. பாருங்கள், செம்ம பயங்கரமாக இருக்குது. 5 பில்டிங் இருக்குது இங்கே மொத்தமாக. கேஸ் வீடு பாருங்கள், செம்ம இது பயமாக இருக்குது. வீடு இந்த பக்கம் செம்ம பெருசு இருக்குது. வீடு பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல்லாக வாசல் இது ஒன்று, இது ஒன்று இருக்குது, 2 இங்கே ஒன்று இருக்குது. நம்ம இந்த வீடெலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு இருக்கோம். எப்படி என்ன நடக்கும் போதுன்னு தெரில. பார்ப்பாருங்க. செடிலாம் வேறு வளர்ந்துருக்கு. அது வேறு ஒன்று பாருங்க கைஸ். சரியான இருட்டாக இருக்குது வீடு. அந்த லைட் அடிச்சு விடா. பாட்டிலெலாம் ஒரு உடச்சி வச்சுருக்காங்க கைஸ். சரியான இருட்டாக இருக்குது. செம்ம சைலண்ட்டாக இருக்குது இந்த வீடு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். லைட்டு பார்த்து வச்சுக்கோ. நைட்டில் ஆனால் சரக்கு என்ன அடிக்க வரோம் தெரில. செம்ம இருட்டாக இருக்குது. பாருங்க கைஸ். அப்படியே மேலே போகலாமா? கீழே அவ்வளோதான் கைஸ். நாங்கள் ஒரு வீட்டுலாம் வந்திருக்கோம். இன்னொரு வீடு வந்துட்டு அங்கே இருக்குது. 4 வீடு இருக்குது. இன்னும் 4 வீடு இருக்குது. ஆமாம், பார்த்தீங்கன்னா தெரியும். எங்கேயோ ஒரு வீடு இருக்குது. அது ஒரு வீடு. அந்த வீடோட ஜாயிண்டிங் தான். எங்கள்கிட்ட சரியாக லைட் இல்லை. அப்படி தான். இங்கே வேறு என்ன எழுதி வச்சுருக்காங்க. ஐரா சரிதானே தெரில. ரொம்ப கோபமாக இருக்கிறது கைஸ். மேலே போகலாம் இப்போ நம்ம. வீடு எப்படி இருக்குதுன்னா செம்ம இருட்டாக இருக்குது. நாய் வேறு குலைக்குது. பா கைஸ், இங்கே பாருங்கள். மேலாம் ஆளுங்க வருவாங்க போல். லைட்டு ஆன் ஆகலடா. பாட்டிலெலாம் உடச்சி வச்சுருக்காங்க கைஸ். லைட்டு வேறு எங்ககிட்ட சரியான லைட்டு வேறு இல்லை கைஸ். உங்களால் எந்த அளவுக்கு தெரியுதுன்னே தெரில. லைட்டு இப்போ தான் லைட்டாக கோளாறு கொடுக்குது. எங்களால் எந்த அளவுக்கு காட்ட முடியுதோ அந்த அளவுக்கு நாங்கள் காட்டுறோம். இந்த வீட்டில் இருக்கிறதும் சேஃபோ இல்லாத மாதிரி இது. இப்பா இங்கே பாருடி. எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில. தெரியுது பாரா. இத்தனை வீடு இருக்குதுங்க. இப்போ தானே இங்கே ஒரு வீடு தெரியும் உங்களுக்கு. இது நடுவில் ஒரு கேப் வேறு இருக்குது. அவ்வளோதான் கைஸ். இதுக்கு மேலே மொட்டை மாடி ஒன்று இருக்குது. அது பக்கத்தில் தான் இன்னொரு ரூம் இருக்குது. மொட்டை மாடிக்கு போனேன் இப்போ நம்ம. என் பின்னாடியே வாண்ணா. இல்லை நிற்கிறியா? மாடி, இன்னொரு மாடி ஒன்று போகுது. டிடி வா வா வா. டார்ச் லைட் வரண்டு தான் கைஸ் எங்ககிட்ட இருக்குது. மேலெலாம் ஆளுங்க வராங்க போல். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. எவ்வளோ சுவரடி. ஏய் தள்ளி விடாத. அதெல்லாம் எந்த அளவுக்கு உங்களால் காட்ட முடியும் தெரியல. எங்களால் அந்தளவுக்கு காட்டுறேன் நான். லைட்டு வேறு இல்லை. லைட்டு இதான், அதுதான் பிரச்சனையே இப்போது. அங்கே லாஸ்ட்டில் பைபாஸ் இருக்குது. ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணி வந்தோம் தினைக்கும். ஜம்பில் அடிக்க முடியாதப்பா. டேய் ஊந்துடும். இங்கே பாரு. டேய் எவ்வளோ பெரிய கேப்டா. ஒரே ஒரு ஃபோன் தான் இருக்குது. அதுவும் டேய் வீர சாகசம்லாம் பண்ணாத ஒழுங்கா வா. இங்கே பாரு. டி கைஸ் இங்கே எதுவும் எழுதியிருக்காங்க. சரிதா. ஒன்லி இன் நோ அவுட் அப்படின்னு என்னன்னு தெரில. யாரும் கேமர்ஸ்னால் யாரும் வந்துருப்பானுங்க போல். சரிதா தெரில. இங்கே பாருங்கள் எத்தனை ரூம் இருக்குது. அவ்வளோதான். நம்ம மாடி வேறு வந்துட்டோம். நல்லா இருக்குது. தண்ணிலாம் இருக்கடா இங்கே. மழை பெய்யும் இந்த இடத்துல தெரிஞ்சு. இந்த பாரு. இங்கே ஒரு ரூம் இருக்குடா.
ஆண்டா ஏய் போய் பார்க்கலாமா? போகலாம் போகலாம். அந்த வீடே கொஞ்சம் விசித்திரமாக இருக்குது காய்ஸ். ஏடா ஓடமாக கட்டி வச்சுருக்காங்க வீடு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இது தெரியும் கேஃபு. அடிக்கல இந்த வீடோட ஸ்டோரி எங்களுக்கு என்னன்னே தெரில. கதைனே தெரியும். என்ன இதுன்னு இங்கே என்ன நடந்துச்சு, எதுக்கு அங்கே இந்த வீடை விட்டு போனாங்க எதுவுமே தெரில எங்களுக்கு. யாரும் தூக்க மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் தான் தெரியும். தூக்க மாட்டேங்கிறாங்க தெரியும், பாம்பு நிறையா இருக்குன்னு தெரியும். இந்த 2 மட்டும் தான் காய்ச்சி எங்களுக்கு தெரியும். அப்புறம் இன்னொன்று, இது ஒரு ஹாஸ்டல்னு தெரியும், அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு எதுவும் நடக்கிற மாதிரி தெரியல. யாரா அது இது இதுவாகுதே பாதி சோறு மாரி, அது நடுவில் அப்படி ஃபுல்லாக இது இருந்துதுடா. நான் ஒரு பார்த்துடலாம். அந்த 2 ஈக்குது. ஆமாம், அதுக்கு நேராக இந்த ஓட்ட சோறு இருக்குது பாரு, அதோட. ஆமாம் அதோ இதா அது இப்போ 2 ஈக்குதா அதோ. ஆமாம் 2 ஈக்கு நேராக வந்து அந்த ஓட்ட சோறு இருக்குதா, அந்த ஓட்டை எனக்கு தான் நின்றுச்சு அதோ. டேய் இங்கே போடுறா. இங்கே இல்லைடா, அது பாரு அது பாரு. இங்கே பாரு ஏதோ பண்ணி செஞ்சுருக்காங்கடா இந்த இடத்துல. இது சமைச்சிருக்காங்க போல இருக்கு. அங்கே ஏதோ இருந்துதுடா. அவங்க எதுவும் கெட்டலண்ணா. இந்த இடத்த அப்படியே வாங்கி அப்படியே விட்டுருக்காங்க கைஸ். எங்கள் லைட் சரியான லைட் இல்லை, அதனால் ஒழுங்காக காட்டு வர முடியல. அது வேறு ஒன்று. கீழே போகலாம் கைஸ். நம்ம இப்போ அடுத்த வீட்டுக்கு போகலாம். இந்த இடத்துல எதுவும் இந்த மாதிரி தெரில. நம்ம அடுத்த வீட்டுக்கு போகிறோம். பாம்பு வேறு இருக்கும். நாங்கள் எங்கே பாம்பு பெரிதாடா லைட்டா, அது தட்டிக்கிட்டே அப்படின்னா எரி விடாதா கைஸ். இப்போ நம்ம அடுத்த வீட்டுக்கு போகிறோம். இந்த வீட்டுக்கு போகிறோம். என்ன சொன்னார் இங்கே பாருங்க. இந்த வீட்டு தானே சொன்னாங்க கைஸ். இந்த வீட்டில் தான் யாரோ தூக்க மாட்டேங்குதா சொன்னாங்க. ஆனால் இந்த இடத்த பற்றி எங்களுக்கு இன்னும் வரைக்கும் எதுவுமே தெரில. ஆனால் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கண்ணா. வைக்கோல்லாம் போட்டுறாங்கடா இந்த இடத்துல. மாடு வளர்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். பாம்பு இருக்குது, வாய்ப்பு இருக்குது. ஆமாம், வைக்கோல் ஒழிஞ்சிருந்துச்சு என்ன பண்ணுறது. அப்புறம் யாரும் யூஸ் பண்ணுறாங்கண்ணா இந்த இடத்த. வைக்கோல தான் கிடையாது ஃபுல்லாக. இந்த இடத்த கெட்டி அப்படியே விட்டு போயிட்டாங்க. எதுக்குன்னே தெரில, காரணமே இல்லாமல். இங்கே வா. ஆயெல்லாம் குறைக்குதுடா. நிறைய எழுதிக்கிறாங்கன்னா எழுதிக்கிறாங்கன்னு தெரியல. அந்த ரூமுக்கு எப்படா போகிறது? வழி இல்லைடா. எஸ்ஏ காதல் இதுதான்டா எழுது தானது. என்னடா பேய் பொம்மெல்லாம் வரைஞ்சி வச்சுருக்காங்க. பார்ப்போம் கைஸ். இந்த இடத்துக்கு மேலே போகிறோம். இப்போ நம்ம படிக்கிட்டு இருக்கடா. இது எதுவுமே இல்லைல்ல கைஸ். இது கூட ஒன்றுமே தெரியல. உன்னைட்டு தான் கொஞ்சம் காட்டுச்சு. நீ போன ஒன்று பாயால் ஒன்றுமே சொன்னேன். அதே மாதிரி கிட்ட காட்டிட்டு இந்த மாதிரி கரெக்டாக நான் பார்த்துட்டு இதை போடுறா. இந்த வீடு கிடையாது கைஸ். இந்த வீட்டில் யாரும் சூசைட் பண்ணல. அது பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது, அந்த பில்டிங்கு. அதுதான் முள்ளெலாம் வச்சு அடைச்சி வச்சுருக்காங்க. அந்த வீட்டில் தான் யாரும் வந்துட்டாங்க. அந்த லைட்டை சேர்த்து தர்றா அப்படியே. டிடி இங்கே போடுறா. என்ன பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான் இவ்வளோ பேசுகிறா. எங்கே போகிற டேய்? மொத்தம் இது வேற அது ரொம்படா. சரி டேய் பாரு உச்சான். இங்கே பாருங்க கைஸ், ஏதோ கார்ட்ஸ்லாம் இருக்குடா. இங்கே பாருங்க கைஸ், பொம்மை. கார்ட்ஸ்லாம் எடுக்காது டேய், எதுவும் எடுக்காது. இங்கேருந்து இன்சைட்லாம் போட்டிருக்காங்கடா. இதை போடுறா டேய். இவரா கைஸ் ஏதோ பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், குங்குமம் கவரு ஏதோ பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னன்னு தான் தெரியல. ஒரு ஃபன் வீடியோ அதெல்லாம் பார்க்குறடி. என்னடா பார்க்குற? ஏதோ ஏதோ பண்ணியிருக்காங்க. குங்குமம் கவரு, மஞ்சள் கவரு. ஒரு என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரில. துணிலாம் டேய், துணிலாம் இருக்குடா. இங்கே என்ன பண்ணிருப்பாங்கடா. அது பாருங்க கைஸ், செம்ம பேர் இடம். கண்டிப்பாக இந்த இடத்துக்கு இன்னொரு நாள் வந்து நம்ம ஏதாச்சும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். படிக்கிட்டு மேலே போகிற படிக்கிட்டு இருக்குது. இங்கே பாருங்களேன், 2 வருஷமா இங்கே யாருமே 2 வருஷமா டேய் விடலையாண்டா உள்ள. டெபரா உப்பு. உப்பு டெபரா கைஸ் தாயத்து
டேய் இந்த இடத்துல ஏதோ பண்ணியிருக்கோம்டா. காட்டுறா இதை. காட்டுண்டா. இங்கே பாருங்களேன். என்னடா லைட் எரியல. எதையும் கையில் எடுக்காதண்ணா. எதையும் கையில் எடுக்காத. நூறு டேய் இந்த இடத்த பற்றி என்னன்னே தெரியாமல் இந்த இடத்துல வந்துட்டோம் உள்ள. என்னடா இது வேடா இது? வா மாலை போலாம். எங்கே போடுறா டேய்? இங்கே போடுறா சவுத்தில் ஏதோ செஞ்சுருக்காங்க. என்ன செஞ்சுருக்காங்க தெரியல. வா அதெல்லாம் கிட்ட போவாதே. டேய் இங்கே போடுறா கத்தி விளக்கெல்லாம் இருக்குடா. டேய் மேலே போய் பார்ப்போமா? அது பொம்மையோட துணி தானே இது. அடி கத்தி இருக்கு, மஞ்சத்தூள் இருக்கு, உப்பு இருக்கு. அதெல்லாம் பார்க்க சொல்லாரா. மாடிக்கு வந்துட்டோண்ணா நம்ம. செம்ம இடம் கைஸ். இங்கே போடுறா யாரும் சரி போன மாதிரியே இருக்குது. இது கூட கீழே என்ன கீழே இருந்தா நான் பார்த்துருவாண்ணா. கீழே என்ன கிடந்தா நீ பார்த்துருவா. நான் நேராக பார்த்துருவேன். கீழே என்ன வித்தியாசமான பொருள் இருந்தால் சொல்லு. ஏய் இதுக்குள்ளே யாரா அந்த கத்தினா எத்தனை வருது? கத்திலாம் பார்த்தியில்ல. கத்தி உப்பு பாக்கெட்டு. உப்பு பாக்கெட்னா எதுக்கு? அதுனா இப்போ அங்கே சமைச்சிருக்காங்களா? எங்கே போகிறாடி? வீட்டுக்குள்ளே மாடி வச்சுருக்காங்கடா. இங்கே வாயா வீட்டு வழியாக போ. மாடி போகலாம் போடா. சி படி கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க ஒரு அது சொல்ல மாட்டாங்கடா. நம்ம எவ்வளோ ஹைட்டுக்கு கீழேருந்து மேலே வந்துருக்கோம். இது ஒரு கம்முனாடா. 2 பில்டிங் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம் நான். நம்ம அதுக்குள்ளே மொத்தம் 3 7 இருக்குடா. 2 பில்டிங் அந்த சைடு இருக்கா. இந்த லைனில் 5 பில்டிங் இருக்குது. இங்கே ஒரு கால் இருக்குது பாடி. இங்கே ஒரு கால் இருக்கு போடுறா. அது உள்ள அந்த சைடு தானே காட்டணும். இன்னொரு பொம்மையோட உடம்பு இங்கே இதை பாருங்க. சாமினா வச்சு ஏதோ பண்ணியிருக்காங்க. என்னன்னு தெரில. இங்கே பாரு. இங்கே ஒரு துணி இருக்குடா. பொம்மையோட இதுதான். கால் உடச்சி வச்சுருக்காங்க. கை வேணால் கிடக்குதா பாரு. நான் பேசலாம் எந்த அளவுலாம் கிளியராக கேட்குதுன்னே தெரில. இதோ பாரு சொன்னேன் இல்லையா? இங்கே ஒரு கால் இருக்கா, இங்கே ஒரு கால் இருக்கா, அங்கே ஒரு கால் இருக்கு. கை இங்கே படுறா. அதான் சொல்கிறேன் நான். போ போ போ. யாரோ சரி போனாங்கடா. அடா லைட் எங்கடா போகுது? அங்கேயே காட்டணும். இங்கே மஞ்சள் சொன்னா இல்லையா? மஞ்சள் பார்த்துனான்ட்டு இங்கே பார்த்துனான்ட்டு. இதருங்காய் இங்கே மஞ்சள் தூள் இருக்கு. மஞ்சள் தூள் இதுதா. இங்கே மஞ்சள் தூள் இருக்கு. வெளியே வாடா. எல்லாத்தையும் கை வைக்க சொன்னேன் இல்லையா? வெளியே இங்கே பாருங்க. அந்த பொம்மை கிட்ட குங்கும பாக்கெட் இருக்கு. அப்புறம் கத்தி இருக்கு. நனவும் இருக்கு. இந்த நம்ம எப்படி படிக்கிட்டு வெளியே எப்படி வந்தோம்? சரிடா ஆமாம். ஒரு எரி வச்சு அனுப்பிச்சிருக்காங்க. என்னன்னு தெரில. அனுப்பிச்சிருக்காங்களோ எனக்கு தெரியலையாதான். ஆனால் இங்கே இந்த பில்டிங்கில் சூசைட் பண்ண பில்டிங்கை நான் காட்டுறேன். ஒருத்தவங்க சூசைட் பண்ணிட்டாங்க. நொருட்டாலாம் வரைஞ்சி வச்சுருக்காங்க. இங்கே யாருன்னா பகலில் வருவாங்க, நைட்டில் வருவாங்க. நைட்டில் எவ்வளோ நம்ம இருக்காங்க, யாருமே வரல. ஐஸ் அவ்வளோதான். இந்த இடத்துல எதுவும் இந்த மாதிரி தெரில. வேற்று ஊற்றி தான் கிடக்குறோம் நாங்களே. பொம்மை அதெல்லாம் அதுவும் லைட்டாக பயமாக இருக்குது. இந்த பில்டிங் கீழே வந்துட்டோண்ணா. நம்ம இதுக்குள்ளே எகிரி வச்சு போய் பார்ப்போம்மா இந்த வீட்டுக்குள்ளே. ஐஸ் நான் சொன்ன வீடு இந்த வீடு தான். இந்த வீடு யாரும் சூசைட் பண்ணிட்டாங்க. நம்ம இன்னொரு நாள் வரலாமா?
ஏய் இந்த வீடியோ ஆமாம் ஆமாம் கைஸ் நம்ம இன்னொரு வாட்டி இந்த இடத்துக்கு வரணும்னா இந்த கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமா கமெண்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வருவோம். நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக ஒரு வீடியோ வரும் இந்த இடத்த பற்றி. இந்த இடத்த பற்றி நாங்கள் ஃபுல்லாக இல்லை இந்த வீடியோ லாஸ்ட்டில் கேட்டு கூட இந்த இடத்த பக்கத்தில் யாருமே இல்லை கேட்டு கேட்கறது கூட சுற்றி யாருமே இல்லை. இப்போ பாருங்கள் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ இருட்டாக இருக்குங்க பாருங்கள். அந்த சைடு போய் காமிப்போம். அந்த அந்த நீட் ஆச்சா நீட் ஆச்சுலாம் வேணாண்டா அதை ஆச்சு காட்டு சுற்றி போய் சுற்றி பாருங்க. ஏய் இந்த இதுலேயும் யாரும் இல்லையா? டிஸ்பிளேயா? நாளே யாரும் இல்லை. இந்த வீடியோவில் ஆக மொத்தம் எதுவுமே இல்லை. பேய் வீடியோ எடுக்கிறதா எக்ஸ்ப்ளோரிங் வீடியோ கைஸ். எக்ஸ்ப்ளோரிங் வீடியோ தான் ஒன்லி. நம்ம ஆனால் அந்த இடத்துக்கு போனால் கண்டிப்பாக ஏதாச்சும் பார்க்கலாம் கைஸ். கைஸ் இந்த இடத்துல எதுவும் இந்தமாரி தரல. நாங்கள் வீட்டுக்கு தான் போகலான்னு இருக்கோம் 2 பேரும் முடிவெடுத்து. ஆனால் சுற்றி 2 பில்டிங்கும் சுற்றி பார்த்துட்டோம். இன்னொரு நாள் வந்து அந்த இடத்த சுற்றி பார்க்க போகிறோம். நம்ம இன்னொரு நாள் வந்து இந்த இடத்த சுற்றி பார்க்க போகிறோம். எந்த சுற்றி பார்க்கன்ற மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். எந்த வீடுனா அந்த சூசைட் பண்ணாங்களா அந்த வீடு எதுவுமே இந்த இடத்த பற்றி எங்களுக்கு தெரியாது. இந்த இடத்த பற்றி எல்லாம் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு கண்டிப்பாக இன்னொரு வீடியோ போடுறேன். வீடியோ போனால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இதோட அந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன்.